எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ராதா பேசுகிறேன். என் ஃப்ரெண்டு சீதா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா எல்லாத்தையும் நினச்சி. ஸோ அவளுக்காக ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த கதையை கேட்டுட்டு அந்த கதைக்கான முடிவு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் சீதாவும் எவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? நான் ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நானும் சீதாவும் ஒரு நல்ல ரோல் மாடலாக ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் இருந்துட்டு வரோம் நண்பர்களே. இடையில நீங்கள் எங்களை பார்த்துருப்பீங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றிலாம். ஒரு நல்ல நண்பர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய நண்பன் ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அந்த நண்பனுக்கு நாம் துணை போகக்கூடாது. ஒன்று, அந்த நண்பன் செய்கிற தவறை எல்லாம் நாம் சுட்டி காட்டணும். எல்லாமே நல்லதுக்கு தானே, நாம் வாழ்கிற அதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டணும். அதுவும் அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நாம் ஒவ்வொருத்தவங்களும் அம்மா அப்பா கிட்டே இருந்து தான் வந்தவங்க அப்படின்னு அதை சொல்லி காட்டணும். அதை மாதிரி தான் சீதா எதுவும் தப்பு பண்ணாலோ, நான் என்ன தப்பு பண்ணாலோ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிடுவோம். ஆனால் பிரிய மாட்டோம். அதனுள்ள உண்மைத்தன்மை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து நாங்கள் அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரும். யாரும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்க மாட்டோம். என்னோடய ஆதாயத்திற்காக நான் சீதாவை என் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு சீதா மூலியமாக நாம் என்ன பெனிஃபிட்லாம் அடையலாம் அப்படின்ட்டுலாம் நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். நான் ஒரு நார்மலான ஃபேமிலி தான். சீதா கொஞ்சம் நல்லா கையில் காசு எல்லாமே வச்சுருக்கிறவா தான். ஸோ அதுக்காக நாம் அவளை ஏற்றி விட்டு நம்ம அதில் குளிர் காயலாம் அப்படின்ட்டு நான் நினைக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே சீதா ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை. குடும்பத்தை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் சீதாவுடைய ஹஸ்பண்டும் தான் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி உடம்பெல்லாம் சரியில்லாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சிரிக்கவும் செய்யணும், சிந்திக்கவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, என்னுடைய சீதாவை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வலி நிறைந்த ஒரு ஆட்டுக்குட்டியோட கதையும் ஒரு ஆடுனுடைய கதையையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? கதைக்குள்ளே போகலாமா? ஓகே. இந்த கதையினுடைய நீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நீதி வழங்கணும், ஓகேவா? ஒரு ஊரில் ஒரு பெரிய வனம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வனம் அப்படின்னா காடு, சரியா? அதில் நிறைய இப்போ நம்ம மனுஷங்க உலகத்தில் வாழ்கிறோம்ல, பலதரப்பட்ட மக்கள் இருக்கோம்ல, அதே மாதிரியாக பெரிய வனம். அந்த வனத்தில் ஒரு அழகான ஆடு, சரியா? ஒரு ஆடு. அந்த ஆடு கல்யாணம் முடித்து ஒரு பெண்ணாட்டை கல்யாணம் முடித்து அந்த பெண்ணாட்டுக்கு 2 குட்டிகள், ஒரு ஆண்குட்டி ஒரு பெண்குட்டி. அவர்களுடைய வாழ்க்கை ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிட்டு அப்புறம் இப்போ உள்ள என்ன அந்த ஆட்டுக்குட்டிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? நல்ல ஆட்டுக்குட்டி, அழகாக அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு நல்லா இறைகளை கொடுக்க, அந்த தாயாடுக்கும் தகப்பனாடுக்கும் இறை இல்லாட்டாலும் அந்த குட்டி ஆடுகளுக்காக கஷ்டப்பட்டு மற்ற மிருகங்களுடைய தாக்குதல்கள் எல்லாத்துலேயுமே இருந்து தன்னுடைய குழந்தைகளை பாதுகாத்து, தனக்கு கொஞ்சங்கான தான் புல் கிடச்சாலும், தனக்கு கொஞ்சங்கான தான் கழனி தண்ணி கிடச்சாலும் அதை அந்த தாயாடும் தகப்பனாடு மட்டுமே குடிக்காமல் 90% குட்டி ஆடுகளுக்கே கொடுத்து நல்லா இருந்து நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஆடுகளுடைய கவலையெல்லாம் போகிற மாதிரி அந்த தாயாடுக்கு ஒரு பெரிய தோட்டத்தில் ஒரு வேலை கிடச்சிது. பெரிய தோட்டத்தில் வேலை கிடச்சிது. அப்போது அந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள், நிறைய இலைகள், தழைகள் எல்லாம் கிடச்சிது. அப்போது அந்த தாயாட்டை வச்சு இந்த குட்டி ஆடுகள், அதுக்கப்புறம் அந்த தகப்பனாடு எல்லாமே ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்சு நல்லா முன்னேறிட்டே வந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த தாயாடு தகப்பனாடுக்கு இடையிலேயே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இந்த குட்டி ஆட்டால் வந்துச்சு. இந்த பொட்டைக்குட்டி ஆடு இருக்குல்ல, அந்த பொட்டைக்குட்டி ஆடால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி தகப்பனாடும் தாயாடும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு 3-4 வருஷங்களாக பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு
காடு மலை எங்கெங்கெல்லாம் சிங்கம் ஆண் சிங்கம் இருக்கிற இடம் பெண் சிங்கம் இருக்கிற இடம் அங்கே இங்கேன்னு எல்லாமே போய் பெரிய பிரச்சனையாகி கடைசியாக ஒரு வழியாக திரும்பவும் அந்த குடும்பம் வந்து ஆட்டுக்குட்டி குடும்பம் வந்து ஒன்று சேர்ந்துச்சு. சரியா? இதுக்கு இடையில நம்ம ஆணாட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, அது அதுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட பருவ வயசு வந்தோடனே அது தனக்குன்னு ஒரு துணையை தேடிக்கிட்டு அது ஒரு வனப்பகுதியில் போய் அது மேய ஆரம்பிச்சிட்டு. இதுக்கு இடையில பெண்குட்டி வந்து ஆண்குட்டியை கூட உடன் பிறந்த ஆண்குட்டி கூட போகிறது பழகிறது. ஆனால் வந்து தாயாடை மட்டும் கண்டுக்கவே இல்லை. தாயாடு பட்ட கஷ்டம் நஷ்டம்லாம் அது வனத்தில் வேலை பார்க்கறதுனால ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அது வேலைக்கு போகுது. அப்புறம் அதுக்கு தங்குறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மரநிழல் கூட இல்லை. ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கருப்பாடு வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அதனுடைய மரத்து நிழலில் அது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாடகைக்கு அதில் இருந்த மாதிரி அந்த ஆடு இருந்து, அதுக்கப்புறம் அது அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற இதெல்லாம் வச்சு அது வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய காடை வந்து என்ன செஞ்சுட்டு தான் நல்லா உருவாக்கி நல்லா இருந்திருக்கு. இந்த சமயத்தில் அந்த பிரிந்து போன அந்த தகப்பனாடு கணவனாடுக்கு வந்து மனைவி ஆடு மேலே ஒரு ஒரு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பாசம். என்னடா நம்மளும் பிரிஞ்சு இருக்கமே, இந்த குட்டி ஆடு போகிற போக்கும் சரியில்லையே, தகப்பனால் நம்மளால் இந்த இடத்துக்கு போவாத அங்கே போவாத, நீ இந்த பாதையில் போனியன்னா அங்கே வந்து உன்னை வேட்டையாடுறதுக்கு நரி இருக்கும், இந்த பாதையில் போனியன்னா பாம்பு நிற்கும், இங்கிட்டு போனியன்னா யானை நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த குட்டியாடு வந்து அந்த இலை ரத்தம் இருக்கிற துடிப்பில் அந்த அப்பா ஆடு சொல்கிறத கேட்கவே இல்லை. சரியா? இப்படியே போனதால் இந்த தகப்பனாடும் என்ன பண்ணியிருக்கு, சரி தாயாடுகிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா தாயினுடைய அரவணைப்பில் வந்து இருந்து இந்த குட்டியாடு நல்லபடியாக மாறி அதுவும் ஒரு வனத்தில் புதுசாக சேர்ந்து அடைஞ்சி அதுக்குன்னு ஒரு சந்ததியை பெருக்கி அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு முடிவு எடுத்து அந்த தாயாடு புதுசாக வந்து ஒரு தோட்டம் கட்டிச்சுல, அந்த தோட்டத்துக்கு நல்லா திறப்பு விழா வைக்காங்க. எல்லாரும் வந்து சேர்ந்த மாதிரி சேர்ந்தாங்க. சேர்ந்து வச்சு இருந்தும் இந்த தாயாடு தாயினாலே என்னது அப்படித்தானே இருந்தா என் சீதாவும் அப்படித்தான் தாய் பாசத்துக்காக தாய் பிள்ளைய பாசன்னு ஏங்கி தவிக்கிறவா. அதே மாதிரி அந்த தாயாடு இருக்குது பார்த்தியா, அந்த தாயாடு வந்து பார்த்துக்கங்க நண்பர்களே, குட்டியாடு வந்தவுடனே இந்த பைபிளில் கூட நம்ம ஒரு கதை சொல்லுவோமே, கெட்டகுமாரன் கதை வந்து காணாமல் போயிட்டு திருப்பி வரும்போது அந்த காணாமல் போன நல்லா கூட இருந்து நல்லா கவனித்த பிள்ளைக்கு எதுவும் இது பண்ணாமல் காணாமல் போயிட்டு எல்லாத்தையும் அழித்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தின பிள்ளைக்கு நல்லா கொளுத்த கன்று பட்டாடை மோதிரம் அப்படின்னு சூட்டி அழகு பார்க்குற மாதிரி இந்த தாயாடும் குட்டியாடை கட்டி தழுவி அப்படியே இது பண்ணி அதை பட்டு பவுசையால் அலங்கரிக்கிறது மாதிரி அதுக்கு வந்து நல்ல நல்ல நூலாடை அந்த ஆடை இந்த ஆடைன்னு விலை மதிக்க முடியாத ஆடை, அப்புறம் வந்து ஆட்டுக்குட்டிக்கு காதில் போடுறதுக்கு அந்த ஓட்டை போட்டு காதில் தொங்க போடாங்களா அது, அதுக்கு மணி காலத்தில் அடிக்கிற மாதிரி மணி, காலில் நல்லங்கிற மாதிரி எல்லாம் சலங்க கிழங்குன்னு போட்டு நல்லா தாயாட அழகு பார்த்துருக்கு. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து தகப்பனாடு வந்து ஒரு 3.5 வருஷமாக தாயாடை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கு பார்த்தீங்களா. அதில் ஒரு சில பழக்கங்கள்லாம் வந்து பழகிருக்கு. அதனால் அதை விட முடியலை. அப்படி இருக்கும்போது இந்த தாயாடுக்கும் தகப்பனாடுக்கும் அப்பப்போ ஒரு கருத்து வேறுபாடு வரும் வைக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குட்டியாடு வந்து எப்பவுமே வந்து தகப்பனாடை வந்து பெருமையாக சொல்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும். அதே மாதிரி அந்த குட்டியாடு கூட முகம் யாருன்னே தெரியாது. அடுத்த வனத்தில் அடுத்த காடுலாம் இருக்கும் பற்றிலாம் அந்த காட்டில் உள்ளவெல்லாம் என்ன சொல்லுவாவ, குட்டியாடே உனக்கு கிடைச்ச மாதிரி அப்பாடு யாருக்குமே கிடைக்காது, அம்மாட்டையே விட்டுட்டு அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3.5 வருஷம் 4 வருஷமாக அம்மாடை விட்டுட்டு ஒன்னியை பராமரிக்கிறதுக்காகவே அது நீ எவ்வளோ விவரமாறவா, எப்படிலாம் நீ வந்து அடுத்த வீட்டு கழனியை குடிப்ப, உனக்கு தேவையானதெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் நீ சேர்ப்ப எல்லாமே தெரிஞ்சு உங்கூட இருந்து நீ வந்து ஒரு இடத்த தாண்டி ஒரு தோட்டத்துக்குள்ளே அடுத்த தோட்டத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா உனக்கு ஹெல்ப் பண்ணவனே நீ மாட்டி விட்டிட்டு போகிறவளே குட்டியாடு, உனக்கு
அந்த ஏமாந்த முட்டாள் அப்பாடு உன்னை நம்பி ஏமாந்துட்டே அப்படின்னு இதை தாயாடு இருக்கு பற்றிலாம் அது வேலைக்கு அந்த வனத்துக்கு போகும்ல, போகிற வழியில் அங்கே பார்க்குறவியெல்லாம் சொல்கிறது, என்ன புருஷாடு வந்துட்டாக்கும் குட்டியாடு வந்துட்டாக்கும், ஆனால் நீ குட்டியாடு செயல்லாம் பார்க்கும்போது சரியில்லை, நீனும் குட்டியாடும் மேய வரும்போது நாங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கத்தான் செய்தோம், குட்டியாடு நல்லா நடிக்குது, நல்லா புது தோட்டம் வாங்கி வச்சுருக்க, தோட்டத்துக்கு வேலைக்கு போகிற, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாவா அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லுதாவ. அப்படி இருந்தும் இந்த தாயாடுக்கு வேற அறிவு கிடையாது, இதுக்கு எவ்வளோ பட்டாலும் அறிவே கிடையாது. ஒரு 30-40 இடத்துல சிங்கத்துக்கிட்டலாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கும் குட்டியாடு. அப்படி இருந்தும் இதுக்கு அறிவே கிடையாது. முழுக்க குட்டியாடை நம்பி எல்லாமே பண்ணி எல்லா பொறுப்புகளையும் தோட்டத்துக்குள்ளே போகிற சாவி, தோட்டத்தில் தனியாக பழுத்துருக்கிற பழங்களெல்லாம் தனியாக நம்ம ஒரு ரூமில் பறித்து இது பழுக்கிறதுக்கு வைப்போம் இல்லையா, அந்த ரூம் சாவி, எல்லா சாவியையும் இந்த தாயாடு அந்த குட்டியாடுகிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கு. இடையில பெரிய பிளான் பண்ணி அந்த தாயாடு முழுமையாக நம்பி இருந்திருக்கு. ஆனால் இந்த 25 வருஷமாக வாழ்ந்த தகப்பாடு புருஷாடு இருக்குல்ல, அந்த ஆடுமே என்ன 2 கேமா தான் உள்ளே இருந்திருக்கு. இதுக்கு நம்மளுக்கு நல்ல தாராளமாக ஃப்ரீயாக பழக விட்ட குட்டியாடு பெருசா நம்ம மனம் போல் இஷ்டம் போல் இருக்கிற மாதிரி இல்லை, உள்ளன்னு கூட்டிகிட்டு விட்டுட்டு மறுபடி நம்ம மாதிரி இருக்க முடியாதோன்னு பல குழப்பமாக நினச்ச இந்த தவப்பாடு இப்படி ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டையும் இந்த குட்டியாடு நல்லா வாட்ச் பண்ண வச்சுட்டு. ஏன்னா இந்த குட்டியாடை இந்த தகப்பாடு குள்ளநெறி கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மேயிறதுக்கு விட்டுட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளே என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரெண்ட் இன் டீட் அண்ட் ஃப்ரெண்ட் இன் இன்டீடுன்னு பழகிருக்கோம், ஆபத்தில் உதவுற நண்பன் பழகிருக்கோம். அப்புறம் வா மூஞ்சி மொசப்பிடிக்கிற குரங்க மூஞ்ச பார்த்தா தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிக்குன்னா பாம்பின் கால் பாம்பரின்லாம் பழகிருக்கோம்ல, கல்லன்னு அந்த மாதிரி நிறைய நரிகள்கிட்ட பழக்கிறங்கும்போது நரிகிட்ட தந்திரம் இருக்குல்ல, அந்த தந்திர புத்தின்னு யாரை எந்த நேரத்தில் எப்படி ஏமாற்றணும், ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு, தாயாட்டினுடைய வீக்னஸ் என்ன, பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு பேசி இது பண்ணிட்டா அதுன்றோம். அப்புறம் தகப்பாடுக்கு ஒரு சட்டி கழனி தண்ணியை வச்சா அது நல்லா குடிச்சிட்டு அதை நல்லா அது என்னது கழனியை குடித்தோன்னா அதை நல்லா மயங்கிரும். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி இங்கே ஒரு கிளிக்கா அங்கே ஒரு கிளிக்கான்னு போட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இந்த குட்டியாடு நினச்சி அது நினச்ச மணிக்கே அது நாரி கூட்டத்துக்கு போகும்போது இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வேற இடையில அதுக்கு எல்லா விதமான பாதைகளும், இந்த பாதையில் போனால் இது சேப்பு இங்கே போ அதே மாதிரி உன்னை யாராவது பிடிக்க வந்தால் நீ இங்கே போய் சிங்கத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுன்னு நம்ம சொல்லி வளர்ப்போம்ல குட்டிக்கிட்ட, அதே மாதிரி தாய் தோப்பம் சொல்லி வளர்த்த அந்த எல்லா நுணுக்கத்தையும் இது நல்லா நோட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அதே மாதிரி தகப்பன் ஆடு கூட சேர்ந்துட்டு இருந்துட்டு தாயாடை எல்லா இடத்துலையும் போய் சிங்கத்துக்கிட்டலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிங்கெல்லாம் குதற இந்த தாயாடுக்கிட்ட உண்மை இருக்க போய் அது தனியாக இருந்து தத்தளித்து எல்லாத்தையும் சாண்டி அது வெளியே வந்துச்சுல. அப்போ அதே மாதிரி அப்போ அந்த இடத்துல தகப்பாடை எதுக்கு வச்சுருக்கு அப்படின்னா, தாயை எதிர்க்கிறதுக்கு அடுத்த ஆள்னா நம்ம பாரு நின்றுருவோம். சரியா, இது ஒரு கழுதையோ ஒரு குதிரையோ எதிர்த்து வந்துச்சுன்னா நம்ம பதிலுக்கு பதில் இது பண்ணி முட்டி சண்டை போட்டுருவோம். அது நம்மளையே உள்ளூட்டுக்குள்ளே உள்ள ரத்தத்தையே தாயாடையும் தகப்பனாடையும் மோத விடுறதுக்கு நினச்சிட்டு தான் சுயநலத்துக்காக நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பழகி கொடுத்த கலைகள், அது சேர வச்ச இது எல்லாருக்கூடையும் சேர்ந்து அது சுயமாக தோட்டம் அது இதுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டு. சரியா, இதங்கும் போது சொந்தக்காரெல்லாம் சொல்லியிருக்கான், குட்டியாட தனியாக இப்படி விடாது, நல்லது கிடையாது, நாளைக்கு ஒன்னையே தூக்கி என்ன செய்யும், பாம்புக்கிட்ட விட்டு கொத்த விட்டுட்டு போயிடும், நீ சாக்கிறத அப்படின்னு சொல்லதை இது இருக்க கேட்கல. சரியா, கேட்காம இருந்து கடைசியில் என்ன செஞ்சுட்டு குட்டி ஆட்டுக்குட்டி கரெக்டாக காணாமல் போகுது. சரியா, காணாமல் போகும்போது தாயாடு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வருது. இங்கே தகப்பாடு தோட்டத்தில் உள்ள மாம்பழத்தை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம்
தோட்டத்தில் வந்து அந்த தாயாடு வச்சிருந்துச்சுல பதிக்கு அந்த மாம்பழம். அந்த தோட்டத்து சாவி யார்கிட்ட இருக்குது? குட்டியாட்டுக்கிட்ட இருக்குது. அந்த பெட்டி சாவி யார்கிட்ட இருக்குது? குட்டியாட்டுக்கிட்ட இருக்குது. அப்போது இது வந்து கேட்குது. யார் கேட்கா? தாயாடு கேட்கும்போது அது சொல்லுது. சரியா? தாயாடு வந்து கேட்கு. அப்படியா தகப்பனாடே, நீ தான் அப்போ பழத்தை பூரா எல்லாத்தையும் எடுத்து தின்னியா? நான் குட்டியாட்டை நம்பி தானே சாவி கொடுத்துருக்கேன். தோட்டத்து சாவியும் குட்டியாட்டுக்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் பழத்தெல்லாம் நான் வைக்கிறது, கிளைகளெல்லாம் பறித்து வைக்கிறது எல்லா சாவியும் கொடுத்துருக்கேன். எப்படி? ஏன்னா குட்டியாட்டுக்கிட்ட இருந்து குட்டியாட்டு யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த குடிக்கிற டப்பா, அதில் லாக்கெலாம் போட்டு வச்சுருக்கோம். அது யாரும் எடுக்க முடியாது. அதை மீறி நம்ம என்ன செய்ய முடியாது, குட்டியாட்டுக்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அவ்வளோக்குள்ளே கேடி பில்லா கில்லாடி ரங்கான மாதிரி அது குட்டியாடு பயங்கரமான இது. இந்த இதில் அதான் சொல்லுதல்ல, பிள்ளைகள் முன்னால் வந்து பேரண்ட்ஸ் வந்து சண்டை போடக்கூடாதுங்கிறதும் இதுதான் ஒரு இது. சரியா? அதே மாதிரி தான் இந்த தகப்பனாடும் தாயாடும் வந்து அதில் அந்த தாயாடு குட்டியாடுகளெல்லாம் விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா என்ன ஆகும் குடும்பம் அப்படின்னு அனுசரித்து அது வாழ்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் யாரை வச்சு தகப்பாடை அடித்தா தாயாடு வந்து அடங்கி செத்து கிடக்கும். அதால் எதுக்க முடியாது. ஏன்னா தாயாடு வேறு, யாருக்குன்னே ஒரு கால் வேறு ஊனம், அந்த தாயாடு வேறு. அதுக்கு வேகமெல்லாம் ஓட முடியாது. ஒரு முட்டு தகப்பாடு முட்டி தெளிச்சுன்னா கீழே விழுந்து கிடக்கும். அது கொம்பு வச்சு நல்லா என்ன செய்யும், குத்தி கிழிச்சு ரத்தமாக கலனியாக ஆக்கி விட்டுரும். அப்படி இருந்தும் இந்த தாயாடு வந்து இது பண்ணாது. ஏன்னா அது குடும்பம் வேணும் 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 வேணும்னு தானே நினைக்கி. ஏன்னா அவ்வளோ பெரிய தோட்டத்தில் வேலை பார்க்கு, நல்லா தனியாக தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது. அது பாடி நல்லா பழம் காயின்னு நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கலாம். இல்லை, நான் எந்த தோட்டம் வச்சாலும் அந்த பழங்காயெல்லாம் நான் பகிர்ந்துட்டு நான் துன்பப்பட்டாலும் சாவேன்னு அந்த தாயாடு வந்து இருக்குது. சரி, இப்படி போது வைக்குது. இப்போ அந்த மாம்பழத்தெல்லாம் யார் எடுத்தான்னு நினச்சல, இதுக்கு என்ன செய்யணுமா இந்த தாயாடு, இந்த குட்டியாடு சொல்லுது, ஏய் நீ வந்து நான் தானே எடுத்தேன்னு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டல்ல, நீ வந்து மறுபடி சொல்லுவான் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் போய் மாம்பழத்தை குட்டியாடு எடுக்கலை அப்படின்னு சொல்லு அப்படிங்கி. தகப்பாடு சொல்லுது, இல்லை நான் எடுத்த பழத்தெல்லாம் திருப்பி தாயாடுக்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்கிறேன் அம்மாட்டுக்கிட்ட. ஆனால் அது குட்டியாடு நரிக்கிட்டெல்லாம் பழக்கம் வச்சுருக்கல, நரிகள்கிட்டலாம் கேட்டுட்டு இல்லை வான் பெட்டிக்குள்ளே கொண்டுட்டு போய் நீ வந்து பழத்தை எல்லாத்தையும் வான் பழத்தோட சேர்த்து நீ வச்சிட்டியன்னா இதுக்கு தெரியாது, அது வாங்க முடியாது. எப்படி வாங்கும், வான் பெட்டிக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த பெட்டியை வச்சுருக்கிறவன் என்ன சொல்லிடுவான், எங்களுக்கு தெரியாதுன்றுவான். அவள் பழத்தை அவள் கடைசிறைக்கு தாயாடி எடுக்கவே முடியாதுன்னு இது சொல்லிட்டு. சரியா? கடைசியில் இப்படி இருக்கிறதுல பேயாச்சு. இப்போ தான் மெயின் கதைக்கு வரேன். என்ன அப்படின்னா, கடைசியில் பார்த்துக்கோங்க, இதான் நடந்தது மாம்பழத்தன்னதுக்கு. அப்போ தாயாடு ஒரே அடிக்கு எடுத்தது 2 பேர் சேர்ந்து எடுத்துட்டியே, நீங்கள் எடுக்கலைன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் சொல்ல மாட்டேன், நீ மனம் திரும்பு. தெரியாமல் எடுத்து தகப்பாடுகிட்ட நான் வந்து சாவியை கொடுத்துட்டேன்னு ஒத்துக்க. இது பெரிய தப்பு. நான் உன்னைய நம்பி நான் கொடுத்ததுக்கு பெரிய தப்பு. நீனு என்ன இந்த 10 மாதமாக உனக்கு வந்து நான் வேலைக்காரியாக இருந்து காய் கழனி அடுத்து கீரை எல்லாம் உனக்கு பறித்து போட்டு உன்னை நல்லா வளர்த்து உனக்கு நல்லா ராஜா மாதிரி உனக்கு நல்ல போர்வை கம்பளி போர்வை அது இதுன்னு உனக்கு நல்லா போற்றி உனக்கு பட்டு பீத்தாம்பரமாக உன்னை நான் நல்லா வச்சதுக்கு நீ என்னை இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாயாடு இது பண்ண மாட்டேன்ட்டு உடனே இந்த ஆடு ஸ்கூலுக்கு போயிட்டு சரியா, இது என்ன போயிட்டு தோட்டத்துக்கு போயிட்டாது. அப்புறம் இது வந்து எல்லாரும் அவிய தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டாவ. சரியா? அப்போ தோட்டத்துக்கு போயிட்டு தாயாடு வருது, இங்கே காணும். அப்பாடு பொண்டாட்டிகிட்ட போட்டு சண்டை, ஏய் நீ தான். அப்போ தாயாடு சொல்லுது, ஏ தகப்பாடே புருஷாடே 3 வருஷமா படாத பாடுபட்டேன், தனியாக கிடந்தேன், என்ன நினச்சி பார்க்கலையே, இன்னைக்கு இப்படி வீக்னஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எதுலங்களான்னு போக வச்சுட்டியே குட்டியாட்ட, நீ தான் தப்பு அப்படின்னு இந்த தாயாடு ஒப்பார் வச்சு அந்த தகப்பாடு நிறைய டென்ஷன் ப்ரெஷரில் தாயாட்டுக்கிட்ட சண்டை போட இப்படியா போய் அவங்க சண்டை போட்டு அவங்க அங்கே தகப்பனாடு ஒரு இடத்துக்கு போவே, தாயாடு ஒரு இடத்துக்கு போவியா, இப்படி இருந்து ஐயோ ஐயோ பார்க்கவே அந்த ஆட்டுக்குட்டியை போனதால் இந்த தகப்பாடும் தாயாடும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு அந்த தாங்க முடியாமல் அது
அந்த குட்டியாடு வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுச்சோ அதுக்கு மிச்சமான பிரச்சனையை அடுத்த தோட்டத்துக்குள்ளே போய் இருந்துட்டு பெரிய பிரச்சனை. கடைசியில் காணாமல் போன மறுநாள் தாயாடு என்ன செய்யுதுன்னா மனசு தாங்க முடியாமல் தாயில் சரி அது மேய போன இடத்துல போய் பார்ப்போம், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம் காணுன்னு மேய போன இடத்துல போய் பார்ப்போம் அப்படின்னா அது கூட மேயிற ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்காங்கல்ல, கழுதை, ஒட்டகம், அப்புறம் ஓனாயி இப்படிலாம் இருக்குல்ல, அவைகிட்டலாம் அது கூடயே அலைஞ்சி நம்ம வீட்டிலே நல்லா தின்னு வாங்கி ஆட்டுக்குட்டிங்கிற பார்வையில் ஒரு ஓனாய் மாதிரி ஒன்று வீட்டுக்கு போய் நல்லா தின்னுக்கிட்டு இருக்கிற அந்த ஓனாய்கிட்ட போய் கேட்கு, ஆட்டுக்குட்டிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் தாயாடு உடம்புலாம் சரியில்லாமல் அது வைத்தியசாலையில் வச்சு அதுக்கு வைத்தியம் பார்த்து அது காலு கை கூட நடக்க முடியாமல் தெம்பு இல்லாமல் தாயாடு போய் இது பண்ணுது. கடைசியில் அங்கே தாயாடு மயங்கி விழுந்து அங்கே இருக்கிற சில நல்ல முயல்கள் மான்குட்டிகள்லாம் தண்ணி தெளித்து எல்லாம் கொடுத்து வச்சு அனுப்பி விட்டுட்டுவேன். தாய்க்குட்டியே பேசலை. கடைசியில் அப்போ தாயாடு நினச்சிருக்கு, ஐயோ முன்ன மாதிரி தகப்பாடும் அந்த குட்டி ஆடு மாதிரி இருந்துட்டு போட்டோம், நம்ம மறுபடியும் தனியாகவே போய் இருந்துருவோம், அதுதான் சேப்பு. தனியாக இப்போ இருக்கிற காலத்தில் நல்லது கிடையாது. பச்சை குட்டி ஆடு குட்டி ஈனுற குட்டியிலேருந்து சாவ போகிற கிழட்டு குட்டி வரைக்கும் எல்லா மிருகமும் அடித்து சாப்பிடுது. அதுக்கு ஒரு பாதுகாப்புலாம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த குட்டியாடு இப்படி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயாடு ஒரே நினச்சி அதுக்கு ஒரே நோய், ஒரு சாப்பிட முடியாமல் யூரின் ப்ராப்ளமாகவும் சரி பித்தப்பை ப்ராப்ளம் எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்குன்னா இப்போ கூட அந்த ஆட்டுக்கு அந்த போய் பக்கத்து வீட்டுக்காரி கழனி வச்சுருக்கா, குடிக்கவே மாட்டேன்ட்டு வேண்டாம் அப்படிங்குது, எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லுது. என்ன செய்ய, அதைத்தான் கூட சொல்லிகிட்டு இருக்கேன் சரியா. இப்போ காணாமல் போன ஆட்டுக்குட்டியை அப்படியே போயிட்டு போகுதுன்னு விட்டுறணுமா சரியா. ஏன்னா நரி, ஓனாயி, பாம்பு, சிங்கம், யானைலாம் இருக்குது. பிறந்த குட்டியிலேருந்து சாவர கிழட்டு ஆடு வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல இப்போ ஒரு லவ் பண்ணிச்சு ஆட்டுக்குட்டி இன்னொரு ஆட்டுக்குட்டியை லவ் பண்ணிச்சு, அம்மா அப்பா ஆட்டுக்குட்டி ஒத்துக்கலை, சரின்னா அது ஒரு கதையாக பேர் இப்படியே போயிட்டுன்னு அது நாட்டு ஊரில் நம்ம நடக்க பார்த்துருக்கோம். ஆனால் இன்னும் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சுயமான பாதையை வகுக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி போயிடுது. இன்னொரு இடத்துல இந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சிருதுன்னா ஒரு டைமில் காணாமல் போய் ஒரு 10-20 நாள் கழித்து அங்கே உள்ள அந்த ஓனாயி, அந்த கழுதைப்புலி, அப்புறம் அந்த இது அது பேர் நல்ல பேர் வர மாட்டுக்க, அது எல்லா இதையும் கூட்டிக்கிட்டு நீர் யானை, ஒரு கருங்குரங்கு, ஒரு கரும்பன்னி, இப்படி ஒரு 5 பன்னிகை இது கூட சேர்த்து ஒரு 10-15 தெருநாய்கள் அதில் அலையும்ல அதுகளையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டியை தாக்குறதுக்கு பார்த்துக்கோங்க. இந்த தாயாட்டுக்குட்டியும் தவப்பாட்டுக்குட்டியையும் தாக்குறதுக்கு இந்த குட்டியாடு இவ்வளோ வேறையும் கூட்டிகிட்டு வந்திருக்கு சரியா. இவ்வளோ வரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நல்ல வேலைக்கு அந்த தகப்பாடு இருக்குல்ல, அந்த தகப்பாடு வீட்டில் ஏற்கனவே குட்டியாடு இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டியாட்டை வச்சு வளர்க்கோம். கண்ட இதுவும் வந்துச்சுன்னா பாதுகாப்பாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அங்கே படம் பிடிக்கிற ஒரு இது இருக்குது. எல்லாமே அந்த குகையில் படம் ஆயிரும் போல் அது எல்லாமே இருக்குது சரியா. இங்கே நின்று பிரச்சனையை பண்ணுது. இந்த தகப்ப ஆடுக்கும் ஒன்றும் ஓடலை, தாயாடுக்கும் ஒன்றும் ஓடலை. தகப்பாடு காலில் உழுது யார் முன்னால், அந்த திருநாயக முன்னால், அந்த பண்ணி அந்த நீர் யானை எல்லா காட்டு பண்ணி எல்லா முன்னாலேயும் முன்னாலெல்லாம் உழுது ஏ குட்டியாடே அப்பாவை நம்பி இரு, எங்களை தவிர உனக்கு நல்லது செய்கிறது யாரு, வாங்கிட்ட இப்போ பணமும் அந்த ஒரு வெளியே தெரிகிற மாதிரி நல்லா இருக்கிறதும் நீ இப்போ வச்சிருக்க. ஏன்னா இது நிறைய இப்போ தோட்டத்துலலாம் போய் நல்லா இதெல்லாம் பண்ணுதில்ல, இந்த பழம் நல்லாயிருக்கும், இந்த பழம் நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, சப்போட்டா பழம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்படி ஆயிடுவீங்க, அப்புறம் மாம்பழம் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாம்பழம் மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு, அப்புறம் மாங்காயை வச்சு எப்படி மாங்காய் ஊறுகாய் செய்யணும்,
அப்புறம் எப்படி செய்யணும், இந்த தோட்டத்தை எப்படி வாங்கணும், இந்த தோட்டத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இப்படி வந்து நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா என்கிட்ட இது பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்குல்ல கதையில், அப்படி வந்து கொஞ்சம் என்டர்டெயினாக போகணும்ல. அதெல்லாம் அப்படி சொல்லி அது நல்லா சம்பாதிச்சு வச்சோன்னே, நீ வெளியும் தெரிகிற மாதிரி இருக்க குட்டியாடே உன்னைய நோட் பண்ணுங்க, எங்களை தவிர உனக்கு இங்கே யாரும் பாதுகாப்பு இல்லைன்னு தகப்பன் ஆடு குட்டி ஆடு காலில் எந்த உலகத்தில் இது நடக்கும், பைபிள் கடவுள் என் கூட இருக்காருன்னுலாம் நம்ம நாட்டில் சொல்லுதோம். ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு தகப்பனாடு காலில் விழுந்து அந்த ஆட்டுக்குட்டி மனசு இறங்கலை. நம்ம பைபிளில் படிக்கும் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுன்னு. ஆட்டுக்குட்டிகளுக்கு அப்படி விதி என்ன இதுவும் கட்டளைகள்லாம் இருக்கான்னு தெரில. இருந்தாலும் உழுது கதறும்போது எல்லாம் வேடிக்கை பார்க்குது, திருநாயெல்லாம் வேடிக்கை பார்க்க சிரிக்குது. அப்படி இருந்தும் அந்த தகப்பன் அந்த திருநாயிட்ட போய் சொல்லுது, இந்த என்னது என் குட்டியாடை விட்டுட்டு போங்க சொல்லுங்கன்னு. வான் குட்டியாடே வெளியே வருவேன்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்கள் என்ன செய்தாங்க, குட்டியாட்டை ஒழுங்காக வளர்க்க தெரில, எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டுருக்கான்னு ஏளனமாக பேசுதுங்க. இப்படி ஏளனமாக பேசிட்டு இப்போ எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே உள்ள இதெல்லாம் வீட்டுக்குள்ளே உள்ள பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி போயிட்டு திருப்பி ஒரு 2-3 வாரம் கழித்து போய் அந்த மேயிற இடத்துல தாயாடு தேடி போச்சுல, அந்த தாயாட்டு மேலே சிங்கம் பெண் சிங்கத்திட்ட போய் என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. சரியா, என் ஃப்ரெண்ட்ஸு என்னெல்லாம் தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு, தேடியாச்சு. மறுபடியும் இந்த தாயாடு நம்மளுக்கு மனசில் பயம் இருந்தால் தானே சொல்லணும். அப்போ நான் இப்போ சொல்கிறேன், கேட்க நீங்களே சொல்லுங்கள். இந்த ஆட்டுக்குட்டி இப்படி போயிட்டு அப்போவும் இந்த தாய் தகப்ப ஆட்டுக்குட்டி தேடவே கூடாது. என்ன நடக்கலாம், நல்ல தாய் தகப்பங்களால் தேடாமல் இருக்க முடியுமா? இப்போ இத்தனை இதுவும் தேடி இருந்தும் சில தெருநாய்கள் இருக்குல்ல, அதுகள்லாம் என்ன கேட்கு, சி குட்டியாடு காணாமல் போயிட்டு ஒரு இது கூட தேடாமல் நல்லா 2 சாலி பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தான் இளமை திரும்புது அப்படின்னு தெரியாத மிருகங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் புரணி பேசுது. எப்படி இருக்கும்? தேடி போன அதுவும் என்னைக்கு போன அன்னைக்கு குட்டி வந்து எப்போ போச்சோ, வெளியே கைத்தை அறுத்துக்கிட்டு எப்போ போச்சோ, மறுநாள் போய் உடம்பு சரியில்லாதனாலும் தாயாடு போய் தேடின இது மேலே பிரச்சனை. அதுக்கு பிறகு போய் சார்ட் அவுட் பண்ணி எல்லாம் பேசிட்டு வந்தாச்சுன்னு வைங்க. பிரச்சனை இருந்தாலும் சொல்லுதேன், ஒரு நோயாளி அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏற்கனவே அந்த தாயாடுக்கு வந்து கால் வேற விளங்காது, ஒரே கழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எந்த கழனியை குடித்தாலும் இன்கமிங் அவுட்கமிங்கிற மாதிரி இது டைஜஸ்ட் ப்ராப்ளம் இப்படி அதுக்கு நிறைய இருக்குது. இருந்தும் அது தோட்டத்துக்கு அவ்வளோ தூரம், தோட்டம் மலை மேலே இருக்குது, அங்கே வரைக்கும் அது வந்து என்ன செய்யுது, தோட்டத்துக்கு வேலைக்கு போகுது வேணுமில்ல அப்படின்ட்டு. ஏன்னா பெரிய தோட்டம் வேறு அது கட்டி வச்சுருக்கு, அப்புறம் அதுக்கு வேறு காசு கொடுக்கணுன்னு அது இது பண்ணி வச்சுருக்கு. இப்போ மறுபடி எல்லாரும் பார்க்குறவங்க நம்ம சொல்லுதோம்ல, என் குட்டியை காணுன்னு சொல்லுதாம்மா, இதை வந்து எல்லாம் கேட்டுட்டு பார்க்குறதுங்க, ஐயோ அந்த மேற்கு மலை பக்கத்துக்கிட்ட பார்த்தேன், அந்த முடுக்கு பாதை போகுதில்ல, நிறைய காடார் தோட்டம் இருக்குமா, அங்கனை வந்து பார்த்தோம், அந்த ரோட்டு பகுதிக்கு பின்னால் ஒரு தெரு போகுதில்ல, அதில் வந்து 2-3 குட்டி, அந்த மிருகத்தை பார்த்தாலே என்னன்னு சொல்ல தெரில, அப்படி ஒரு மிருகத்துக்கு குட்டி கூட போகுது அப்படின்னு சொல்லுதுங்க. நம்மளுக்கு வந்து சும்மா மலைன்னொன்னா அந்த மலை இந்த மலைன்னா தேடி போக முடியுமா? தெரியாது. ஒரு நாள் இங்கே தான் அடிக்கடி தாயாட்டுக்கும் தாப்பாட்டுக்கு வரும். தாயாடு வந்து கோவ வச்சுட்டு அது வந்து அது தோட்டத்தில் போய் உட்கார போயிட்டு, இந்த தகப்பனாடு என்ன செஞ்சுருக்கு, அன்னைக்கு வந்து காலையில் ஒரு ஆள் சொல்லியிருக்கு, இப்படி வந்து நான் மேய போன இடத்துல 2 குட்டியோட நடந்து போய்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல வா ஆட்டுக்குட்டி போய் பாரு அப்படின்ட்டு. இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் வந்து கதைக்கு எங்கள் அப்பாலாம் ஆட்டுக்குட்டி வளர்க்கும் போது காணாமல் போயிட்டுனா நைட்டு பூரா தெருவா என்ன பண்ணுவாங்கன்னா தேடுவாங்க. தேடி யார் வீட்டில் இருக்கோ பார்த்து குட்டியை வெளியே அனுப்ப சொல்லுவாங்க. நம்ம குட்டியை லைட்டை போடு, எடுத்து வைக்கலன்னா உன் மேலே தப்பில்லைன்னா காட்டு அப்படிலாம் இது பண்ணி சண்டை போட்டு எங்கள் அப்பா ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து என்ன செஞ்சுருவாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க என் குட்டின்னு அடையாளெல்லாம் காட்டி. சரி, இப்போ இங்கே இந்த ஆட்டுக்குட்டியை வந்து இங்கு அப்போது தகப்பாடு வந்து 2-3 தடவை அந்த ஆளுக்கு சொன்ன இடத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, அந்த ஆட்டுக்குட்டி போகிறதுக்கு ஒரு சின்ன வண்டி வச்சுருந்துருக்கு, அந்த வண்டி அங்கே நின்றுருக்கு. இந்த ஆட்டுக்குட்டி பார்த்துட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தெருவிலே நின்றுருக்கு தகப்பாடு பார்த்துட்டு. அப்போது இத்தனை மணி நேரம் ஒரு வீட்டில் இருக்கிறதுக்குன்னா கண்ட ஆட்களும் போகுது வருது. பக்கத்தில் வந்து ஒரு ஒட்டகமும் ஒரு ஒட்டக சிவிங்க, ஆண் ஒட்டக சிவிங்க பெண் ஒட்டக சிவிங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காவ போல். அவிய
அந்த இந்த ஆட்டுக்குட்டி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் உள்ள எல்லா கதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஆனால் சரி கிடையாது, நீங்கள் போய் சிங்கத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழியை பாருங்கள் வைங்க அப்படின்ட்டு. அப்போ தகப்ப ஆடு நினச்சிருக்கு, ஐயோ அதுவும் ஒரு ஆடு தானே, 2 குட்டி வச்சுருக்குது, ஒரு தகப்பன் தாயோட காணாமல் போன குட்டின்னா அதுவும் சொசைட்டியில் எப்படி இருக்குது, பெண்களுக்கே கொடுமை இருக்கிற இடத்துல சாதாரண ஆட்டுக்குட்டியை விடுவாங்களா, அடித்து குழம்பு வச்சு நல்லா ஆட்டுக்கறியை சாப்பிட்ருவாங்களே அப்படிங்கிறதுல போய் பேச போயிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, தகப்பாடு பேச போயிருக்கு. தாயாடு எங்கே இருக்குது, தாயாடு அங்கே இருக்குது, ஊரில் இருக்குது, தோட்டத்தில் போயிட்டு. ஆனால் தெரியாது. ஆனால் போயிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை ஆன பிறகு தான் தாயாட்டுக்கு தெரியுது. போயின்னொன்னா அந்த வீட்டில் வயசான ஒரு ஆடு இருந்திருக்கு. அந்த ஆடு யாருன்னு கேட்க, நான் இப்படி குட்டியாடோட அப்பா. ஐயா அப்படியா, சரி வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்ருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாருன்னு தெரியாது, முகம் தெரியாது, நம்மளுக்கு அட்ரஸ் முன்ன பின்ன தெரியாதவங்கன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், வீட்டுக்குள்ளே விட மாட்டோம், வெளியே வச்சு தான் பேசுவோம். நீ குட்டியாடுன்னு சொன்ன உடனே குட்டியாட வீட்டுக்குள்ளே விட்டு பழக்கம் இருக்கிறனால உள்ளே விட்டாச்சு. உள்ளே விட்டு வாங்கி இப்படி பேசிட்டு இருக்கத்தக்கன அந்த எந்த ஆடு நம்ம குட்டியை வச்சுருக்குதோ அந்த ஆடோட சொந்தக்காரன் ஒரு மாடு, பெரிய மாடு நின்றுட்டு இந்த ஆட்டுக்குட்டியை நிறைய அசிங்கமான வார்த்தையால் தகப்பனாட பேசியிருக்கு. தகப்பனாடும், ஐயோ என் பிள்ளைக்கு தடி தானே வந்தேன், ஆட்டுக்குட்டியே இல்லைன்னா அவங்ககிட்ட நான் உட்காந்துருக்குறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, நான் அந்த பெரிய வயசான ஆடுகிட்ட நான் கேட்டேன், உள்ளவான்னு சொல்ல போய் இன்னேன், இப்போது நான் வெளியேனாலும் வந்துடுறேன்னு வெளியே வர, திருப்பி நம்ம ஆட்டுக்குட்டியை களவாண்டுட்டு போனது இருக்குல்ல அந்த ஆடு, அந்த களவாணி ஆடு, அந்த ஆடு, அந்த என்ன பேர் வைக்கலாமா காவாளி ஆடு வந்திருக்கு. காவாளி ஆடி அது இதுகிட்ட வேணுக்குன்னே வார்த்தைகளெல்லாம் கொடுத்து சண்டை போடுது. ஆனால் தகப்பாடு எந்த வித ஒரு இதுவும் பேசலை, நல்லா நீட்டாக அது பேசிட்டு அதுவும் அது கண்ணில் இருக்கிற கேமராவால் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு பதிஞ்சிட்டு வந்துட்டு. உடனே இப்போ என்ன செஞ்சுருக்கணும், இந்த குட்டியாடு என்ன செய்யணும், எப்படி இந்த களவாணி ஆடு குட்டியாடுக்கிட்ட சொல்லியிருக்கும். அப்போ இந்த குட்டியாடு இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா, நான் அப்பா ஆட்டுக்கிட்ட போய் பேச போகிறேன், நீ அப்பாடு எங்கிட்டலாம் வருமோ எல்லா இடத்தையும் மலைக்கு வச்சாச்சு, பிளாக் பண்ணி வச்சாச்சு. என்ன வடக்க வரும், தெற்க வரும், இங்கே ஒரு 4 இடம் இருக்குது பார்த்து பேசுகிற இடம், சரியா? அது எல்லாத்தையும் ஐ இடம், டபிள்யூ இடம், யூ இடம், எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சாச்சு. அப்போது தகப்பனாடுக்கு பேச வழி கிடையாது. அப்போ பிள்ளையும் இப்படி ஆட்டுக்குட்டியும் காணாமல் போய் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசும்போது, ஆட்டுக்குட்டி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது போகும்போதும் அழுது, நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு தகப்பன் ஆடு அழுது, எனக்கு அவமானமாக இருக்குது, நானும் குட்டியாடு இருக்கும்போது கூட நான் போகலை, என் பொண்டாட்டி ஆடு நல்லா மேய்ஞ்சி பார்த்துக்கூடும் அது வேலையே அப்படின்னு சொல்லி நான் பாதுகாப்பாக இருந்தேன், இப்போ என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு தகப்பன் ஆடு ஒவ்வொரு நாளும் அது உடல்நிலையையும் மனநிலையும் கெடுத்துக்கிட்டு அது நான் வெளியே எங்கேயும் வரமாட்டேன்னா அது கழனியை குடிக்கி, நிறைய கழனியை குடித்தா என்ன செய்யும், அதுவும் அப்புறம் கல்லீரல் கிட்னி வீங்கி அது சாவத்தான் செய்யும். இந்த மாதிரி ஆயிட்டு. உடனே இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள், இது இப்படி இங்காமல் அந்த களவாணி ஆட்டு கூட நம்ம வீட்டு குட்டியாடையே சேர்ந்து தகப்பாட்டு மேலே பெண் சிங்கத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்டா கேட்டாலே எனக்கு சொல்லையே ஒரு மாதிரி இருக்கு. இந்த கதையாக இருந்தாலும் பாவம் அந்த தகப்பாடும், பாவம் அந்த தகப்பாடு மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த பொண்டாட்டி ஆட ஒவ்வொன்றா சொல்லி அது கனவு கண்டுட்டு என் குட்டியாடு இன்னைக்கு வந்துடும், என் குட்டியாடு நாளைக்கு வந்துடும்னு அது எத்தனை இடத்துல போய் அது சிங்கத்திட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், தாயாட்டு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தும் வந்துருன்னு அது நம்பிக்கையோடு இருக்குது. இப்போ இத்தனைக்கும் அந்த களவாணி ஆடு வீட்டிலே கிடையாது பிரச்சனைக்கு. இப்போ போய் பெண் களவாணி ஆட்டை அசிங்கப்படுத்துதல், அந்த மாதிரி நம்ம குட்டியாடும் சேர்ந்து ஆண் சிங்கத்திட்ட ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆண் சிங்கம் ஃபோன் பண்ணி தகப்பாடுக்கிட்ட விசாரித்தோன்னே தகப்பாடு சொல்லுது, என் குட்டி இப்படி போயிட்டு என் பிள்ளை குட்டி போகும்போது நான் தகப்பாடு எப்படி நான் இருக்க முடியும், கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு நான் இருக்க முடியுமா, நான் தெரிஞ்சோன்னே நான் பார்க்க வந்தேன். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, குட்டியாடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட அது சேஃபான இடத்துல இருக்கா இல்லை பல நரி, ஏன்னா நம்ம வாழுற பூமியிலேயே யாரும் மனுஷ மக்களை நம்ப முடியல. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி வாழ்கிற இடம் அப்படித்தானே இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டோன்னா
வீட்டுக்கே அந்த ஆட்டுக்குட்டி வரட்டாலும் அதை நான் கெட்டியும் போடல ஒன்றும் போடல. ஏன்னா நான் ஃப்ரீடம் கொடுத்தா வளர்த்தேன், அங்கேயே அது இருக்கட்டும், நான் போய் அப்பப்போ பார்த்துட்டு வந்துக்கிடுதேன் அப்படின்னு அந்த தகப்பன் ஆடு அழாத குறையாக பேசினோடனே அப்புறம் ஆண் சிங்கங்கள் அதை விட்டுட்டு திருப்பி மறுபடியும் பெண் சிங்கத்துட்டு போய் 4-5 இந்த திருநாய்கள் வந்துச்சுனால அதே மாதிரி திருநாய்களை கூட்டிகிட்டு போய் இப்போ மறுபடியும் நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, இந்த ஆட்டுக்குட்டி தாயாட்டுக்குட்டி கழனி தண்ணியை குடிக்கவே மாட்டிக்கி. ஆமாம், அதுக்கு வயிற்று அலைஞ்சு 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 அது மூஞ்செலாம் வீங்கி, அதுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய் இருக்குது, கிட்னி வீக்க இருக்குது, பித்தப்பை எடுத்துருக்கு, கல்லீரல் இது இப்படி எல்லாமே அந்த தாயாட்டுக்கு எல்லாம் எடுத்து போய் தான் இருக்குது. இந்த குட்டி ஆடோட இது இப்போ என்ன, நாசமாக பெயரணும். சரியா, நாசமாக பெயரணும். யாருக்கும் தோட்டத்தை கொடுக்கக்கூடாது, இருக்கிற தோட்டம் காணாது, இருக்கிற பழம் காணாது, எல்லாத்தையும் நம்மளே அனுபவிக்கணும். செத்துறணும். நம்ம தகப்பாடுன்னு பார்க்கக்கூடாது. 3 வருஷமாக தாயாடு வேண்டான்னு சொல்லி, பொண்டாட்டியாடு வேண்டான்னு சொல்லி இருந்தாரே நம்மளுக்காக, அந்த தகப்பன் ஆட்டுக்கா செட்டியாவது நம்ம வந்து என்ன பண்ணலாம், தகப்பன் ஆட்டுக்கா செட்டியாவது இப்போ இது பிரச்சனை இல்லை. இதிலேருந்து தகப்பாடு மீண்டு வந்துன்னு தாயாடு இதே இல்லை. எவ்வளோ தூரம் தாயாடும் தகப்பாடு இருக்கிறது உட இடம், இது குட்டியாடு ஓடி போயிருந்து எங்கேயோ கொண்டு போய் ஒவ்வொருத்தையும் களவாணி ஆடுகளை கூட்டிக்கிட்டு போய் சிங்கத்திட்ட போய் சொல்லிக்கிட்டு மன உளைச்சலும். இதை நீங்கள் சொல்லுங்கள், செத்த நேரத்தில் கால் பண்ணி முடிக்கிற விஷயத்த பெருசாக அது பியானை பெருச்சாளி ஆக்குற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு தன்னோட சுயநலத்துக்காக இந்த 10 மாத காலத்தில் அந்த தாயாடுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுத்த கிடையாது. அந்த தாயாடு கருப்பை பை இருக்குல்ல, குட்டி போடுற இடம் இருக்குல்ல, அது வந்து இதால் அப்படியே கழிஞ்சிருக்கு, ரத்தமும் வெள்ளையுமா அதுக்கு கழிஞ்சு வந்திருக்கு. அப்போ பக்கத்து வீட்டு ஆடு கூட பார்த்து சொல்லுமா, ஏன் குட்டியாடே உங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்குல்ல, நீ வந்து அவளுக்கு வந்து ஒரு கழனி ஊற்றி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு குட்டியாடு செய்யாது. அப்போ அந்த தாயாடு தான் கிடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணிச்சு. இப்போ அது வந்து நான் மாம்பழத்தில் கழனி செய்கிறேன், நான் உருளைக்கிழங்குல கழனி செய்தேன், நான் வெங்காயத்தில் கழனி செய்தேன், மாங்காய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 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 அது ஒரு வருத்தம் இல்லாமல் போடுது. எல்லாருக்கும் தெரிஞ்சே தான். இருந்தாலும் இந்த தகப்பனாடுக்கு இவ்வளோ பண்ணியும் பெண்கள் சிங்கம் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து போகையும் அதுக்கப்புறம் இந்த தாய் சிங்கத்தையும் விட்டு வைக்கலை. தாய் சிங்கத்தையும் விட்டு வைக்காமல் தகப்பாட்டுக்கு கால் பண்ணி இந்த கண்டுபிடிப்பாங்கல்ல அந்த ஸ்டேஷனில், சரியா, அந்த ஆண்கள் சிங்கம் ஸ்டேஷன், அங்கே எல்லாம் இருக்கும், பெண்களும் இருக்கும் ஆண்களும் இருக்கும். அந்த சிங்கங்கள் இருக்க ஸ்டேஷனில் தாய் சிங்கத்து மேலே கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட்டு? அப்போ நான் தாயாடு சொல்லி நினச்சிருக்கு. ஏன்னா குட்டியாடு கொடுத்தேன்னு தெரியக்கூடாதான். குட்டியாடு கொடுத்தேன்னு தெரியாமல் தாயாட தொடர்பு கொள்ளவே முடியாத ஒரு இதை கொடுத்து எவ்வளோ விவரம் பாருங்க. ஏன்னா குள்ளநெறி ஓநாய்கள் கூட்டத்தில் இருக்குல்ல, கொடுத்துருக்கு. அப்புறம் தகப்பாடு பார்த்து தாயாடுக்கும் தகப்பாடுக்கும் சண்டையா, அதனால தகப்பாடு இப்படி ஒரு மலை உச்சியில் உள்ள இடத்துல உன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது தாயாடு உடனே 2 நேரம், போன வாரமும் இன்றைக்கும் 2-3 நேரம் கால் பண்ணி அது தொடர்பு கொண்டிருக்கு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரியா, தாயாடுக்கு கடவுள் இருக்கார், எது நம்பதோ இல்லையோ. சரியா, உண்மை இருந்தால் எங்கேனாலும் ஜெயிக்கலாம். நம்ம என்ன பண்ண. இப்போவும் நான் உங்ககிட்ட கேட்கேன், காணாமல் போன ஆட்டுக்குட்டியை ஆட்டினுடைய உரிமையாளர் தேடி போனது தப்பா? இதில் மற்றவங்கள குறை சொல்கிறத விட ஒரு வீட்டில் தான் அதுக்கு வந்து தனியாக கூடு இதெல்லாம் கொடுத்து அதை வந்து எதுவுமே சொல்லாமல் அதுக்கு எல்லா இதையும் அந்த களவாணி ஆடு பண்ணி, ஏன்னா இது வந்து ஒரு பணக்கார ஆட்டுக்குட்டி. இப்போ இதே இது சாதாரணமாக ஒரு கழனி தண்ணிக்கு கூட வசதி இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தால் எத்தனை நாள் வச்சு நீங்கள் அதுக்கு வந்து பார்ப்பீங்க? அதே மாதிரி இது தெளித்து விட்டுட்டு தாய் தோப்பன் அந்த அம்மா ஆட்டுக்குட்டி தாய் அப்பா ஆட்டுக்குட்டி தாய் 2ஐயும் பற்றி இது வந்து நல்லா தெரிஞ்சுது. அம்மா ஆடுக்கும் யாரும் வரமாட்டாங்க. அம்மா ஆடு வெறும் அனாதை. அம்மாட்ட அடித்து கொன்று போட்டால் கூட யாரும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அம்மா ஆட்டுக்குட்டி செத்தெல்லாம் மரமும் இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க.
தகப்பாடுக்கும் அந்த மாதிரி தான் வரமாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆட்டுக்குட்டிக்கு இருந்த ஒரே பலம் தகப்பாடு. இப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இது டேக்கா பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கு. சரியா? இதில் அதான் நான் சொன்னல, ஒரு சின்னது குட்டியாடு நினச்சா முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். தகப்பாட்டுக்கு இருக்கிறத தெரிவிச்சுட்டு நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிடுதேன் அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் மாங்காவில் கழனி பண்ணேன்னா நான் இதில் கழனி பண்ணேன்னு சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கும். நல்ல யோசிங்க. மொத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேருக்குன்ற அம்மா ஆடுக்குன்ற கழனியை பார்ப்பீங்களா, ஆட்டுக்குட்டி பின்னுங்கிற கழனியை பார்ப்பீங்களா சொல்லுங்கள். இப்போ தனியாக போனால் நல்ல விதவிதமாக நான் கழனி போடுறேன், நான் மேலே இருக்கிற இந்த ஆட்டு மேலே இருக்கிற இந்த மயிரில் தான் இந்த ட்ரெஸ்ஸு பண்ணினேன் அப்படின்னு இந்த குட்டி ஆடு வந்து வெளி உலகத்துக்கு பீத்திக்கிட்டு தாய் தகப்பனுடைய அந்த தோட்டத்தையும், தாய் தகப்பன் வந்து மற்ற தோட்டத்தில் போய் ஒரு நல்லது பொல்லதுன்னா போய் நிற்க முடியாமல் தலகுனியை வச்சு இருக்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு நீங்களே ஒரு இது சொல்லுங்கள். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியலை. இந்த ஆட்டுக்குட்டி பண்ணுறதுக்கு இந்த தாய் ஆடுக்கும் தகப்பன் ஆடுக்கும் நீதி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் வந்து சிங்கத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம் சொல்லலை. அது நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, எல்லா ப்ரூஃப் இருக்குது, நம்ம இது பண்ணிடுவோம். அதை சொல்லலை. வலிக்குது. அந்த தகப்பன் ஆடு பொண்டாட்டி ஆடை கூட வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தது. இப்படி பண்ணும்போது அந்த செயலை நினைக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். துரோகத்தின் வலி எப்படி இருக்குன்னு. துரோகம் என்னைக்கும் அடுத்தவரால் வராது, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. துரோகத்தின் வலி தாங்க முடியலை. சரி, நான் என் ஃப்ரெண்டு சீதா அழுதுகிட்டு இருக்கா, நான் அவளுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வரேன். சரியா? நிறைய இது உங்களுக்கு நிறைய கதை வச்சுருக்கேன், சொல்லுதேன். சரியா? வாரேன்.